திருச்சிற்றம்பலம். மிகச்சிறப்பான திருமுறை இன்னிசை கச்சேரிகளை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்ததாக இரண்டாம் நாள் நிகழ்ச்சியின் ஒரு முக்கிய அங்கம் சொற்பொழிவு. சொற்பொழிவாற்ற வர இருப்பவர் திருமதி சிவ லாவண்யா அருள் என்பவர். இவரை பற்றி நீங்கள் பலரும் அறிந்திருக்கலாம். இருந்தாலும் அவரை பற்றி செய்திகள் கூறுவது என் கடமை, கூறுவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமதி சிவ லாவண்யா அருள் அவர்கள் நம் தமிழ் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையம் என்ற மையத்தின் நிறுவனர். ஆஸ்திரேலியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலைடில் இருந்து முதுகலை திட்ட மேலாளர் பட்டம் பெற்றுள்ளார். மேலாண்மை துறையில் திட்ட ஆலோசகராகவும் பயிற்றுனராகவும் சிங்கப்பூரில் பணியாற்றி வருகிறார். 2 முறை சிறந்த திட்ட மேலாண்மை ஆலோசகர் விருதினை சிங்கப்பூர் NTC மூலம் பெற்றிருப்பவர். ஆஸ்திரேலியா, மலேசியா மற்றும் ஆசிய ஐரோப்பிய நாடுகளில் திட்ட மேலாண்மை ஆலோசனை மற்றும் பயிற்சி வழங்கி வருகிறார். இப்பணிகளோடு நம் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி மையம் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் தமிழ் மற்றும் சைவ சமய பணிகள் ஆற்றி வருகிறார். மேலும் 6ஆம் திருமுறை, 9ஆம் திருமுறை, சோணசைல மாலை, சிவபோகசாரம், 4வர் நான்மணி மாலை, உண்மை விளக்கம், திருவருட்பயன், ஒழிவில் ஒடுக்கம் ஆகிய சமயத்தமிழ் நூல்களை இணையம் வாயிலாக எளிய நடையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் உரையாற்றியுள்ளார். இதுக்கு நல்லா கைத்தட்டலாங்க. தொடர்ந்து பல நூல்களை உரையாற்றி கொண்டிருக்கிறார். பட்டறிவில் பகுத்தறிவு என்ற தலைப்பில் பல வாழ்வியல் சடங்குகளை அறிவியல் பார்வையில் விளக்கி வருகிறார். அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் ஹிந்து யூனிவர்சிட்டியின் மாணவர்களுக்கு திருமுறைகளை கொண்டு செல்லும் வகுப்பும் எடுக்கிறார். திருமுறைகள் படிக்க மட்டுமே தமிழ் முதுகலை படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். தமிழ் ஐயா கல்விக் கழகம் மூலம் 2021ஆம் ஆண்டுக்கான ஔவை விருது வாங்கியுள்ளார் அவரது தமிழ் பணிகளுக்காக. நீங்கள் அவரது பணிகளை அவர் கற்றுள்ளதை பார்த்தாலே தெரியும் இன்றைய தலைப்பை ஏன் அவர் தேர்ந்தெடுத்துள்ளார் என்று. இன்றைய தலைப்பு மூவர் தேவாரத்தில் நவீன தலைமைத்துவம். அவரது பணிக்கு தொடர்பானது. சுவாரஸ்யமான தலைப்பாக இருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவரிடம் பேசும்போது அவரிடம் ஒரு ஆர்வம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய இளையர்களுக்கு சைவ சமயத்தை பற்றி, திருமுறைகளை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டும், அது நமது கடமை என்று அவர் எப்பொழுதும் கூறிக்கொண்டிருப்பார். அது அவரது பேச்சில் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த ஆர்வத்தை நாம் நிச்சயம் பாராட்டியாக வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவரது பெயரில் அருள் உள்ளது. அப்பனை நந்தியை, ஆரா அமுதனை, ஒப்பிலி வள்ளலை, ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. ஆக இன்று நாம் அருள் பெற இருக்கிறோம். லாவண்யா அருள் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மன்னிக்கவும், திருமதி லாவண்யா அருள் பேச்சை தொடங்குவதற்கு முன்பு அவரை கௌரவம் செய்ய இருக்கிறோம். அவரை கௌரவம் செய்ய திருமதி அல்மீலாட்சி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையை, அதாவது மூவர் தேவாரத்தில் கேட்கலையா? ஓகே. சிவாய நம. சிவாய நம. கேட்கலையா? நான் இன்னும் சத்தமா பேசினா இப்போ ஓகேவா இருக்கா? சரி. சிவாய மன்னிக்கிடும். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்துள்ள நம்ம சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழுவினருக்கும் இங்கே குழுமியிருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் இணையம் வாயிலாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அடியார்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை சொல்லி நேரடியாகவே தலைப்பிற்குள் செல்லலாம். இந்த தலைப்பு மூவர் தேவாரத்தில் நவீன தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் அல்லது தலைமை பண்பு அப்படின்னு நாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக அது சைவத்துக்கு வேறுபாடான ஒரு விஷயமே கிடையாது. இதை நாம் எப்படி தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம நால்வர் பெருமக்களை வரிசைப்படுத்தி இருப்பதே நமக்கு இதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு சைவத்தில் 4 நெறிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பது. சரியையை சொல்லிக் கொடுக்க வந்தவர் அப்பர் பெருமான், கிரியையை சொல்லிக் கொடுக்க வந்தவர் காழிப்பிள்ளையார். ஆனால் யோசிச்சு பாருங்க, நாம் அந்த வரிசைப்படுத்தி இருக்கிற முறை, நம்ம முன்னோர்கள் வரிசைப்படுத்தி இருக்கிற முறை பார்த்தீங்கன்னா அப்பர் பெருமான், காழிப்பிள்ளையார், நம்பி ஆரூரர் என்று இல்லை. ஏன் இந்த முறைப்பாடு வந்தது அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிச்சோன்னா நம்ம எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், இது மேலாண்மை சம்பந்தப்பட்டது என்பது. அதனால சைவத்தையும் தமிழையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி சைவத்தையும் மேலாண்மையையும் பிரித்து பார்க்கவே முடியாது. இது புதிய தலைப்பே கிடையாது. ஆனால் என்னன்னா, இந்த கண்ணோட்டத்தில் நாம் இதுவரைக்கும் பார்க்கலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக நாம் இன்னைக்கு பேசுறது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு தலைப்பாகத்தான் இருக்க போகின்றது. திருமுறைகள் அனைத்துமே நமக்கு அதுக்கு சான்றாகத்தான் அமைகின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நவீன தலைமைத்துவம், ஒரு சில ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறதுக்கு அவையோர்கிட்டேருந்து எனக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். அனாவசியமான ஆங்கில வார்த்தைகள் வராமல் முடிந்த அளவுக்கு தவிர்க்கப்படும். ஆனால் சில கலைச்சொற்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பெர்சுவேசிவ் ஸ்கில்ஸ், இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் நம்ம சொல்லும்போது வெறும் தமிழில் சொல்கிறதுக்கு எனக்கும் தெரியாது, வெறும் தமிழில் சொன்னால் உங்களுக்கும் புரிய போகிறதில்ல. அதனால அதை மட்டும் பயன்படுத்துவதற்கு எனக்கு உங்களுடைய அங்கீகாரம் தேவைப்படுகின்றது. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் என்று நாம் இன்னைக்கு பார்க்குற நவீன தலைமைத்துவம், இதோடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி போகலாமே. ஒரு 40-50 வருடங்களுக்கு முன் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் சொல்கிறேன், நான் உன் பாஸ், நீ கேட்டே ஆகணும், இதுதான் இருந்தது. நாம் எல்லாருமே அப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்தவர்கள் தான் எல்லாருமே, முக்காவாசி பேர். ஏன்னா அதில் இளையர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு அது புரியுமான்னு தெரியலை. ஆனால் முக்காவாசியான பேர் நாம் அப்படி தான் வளர்ந்தோம். நான் தான் சொல்கிறேன், நான் தான் இந்த நிறுவனத்தின் அதிகாரி, நான் சொல்கிறத நீ கேட்டே ஆகணும், இல்லைன்னா நாளையிலேருந்து உனக்கு வேலை கிடையாது, அவ்வளவுதான் இருக்கும்.
இது 40-50 வருடங்களுக்கு முன் நன்றாக வேலை செய்த ஒரு மேலாண்மை தன்மை. இன்றைய காலகட்டத்தில் அது முடியுமான்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த பருப்பு நம்ம வீட்லேயே வேகாது, அப்புறம் தானே இன்னொரு பிள்ளைய நம்ம வேலைக்கு எடுத்து அவங்க கிட்ட அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக காமிச்சோம்னா கண்டிப்பாக வேலை நடக்க போகிறது கிடையாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 10 அல்லது 12 ஆண்டுகள் என்று சொல்லலாம், ஏஜால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நவீன தலைமை பண்பு நாம் இப்போ பார்க்குறோம். சிங்கப்பூர் அரசாங்கம் அதை அதிகமாக வலியுறுத்துகின்றார்கள். முக்காவாசி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கிட்ட இதை கொண்டு போகிறதுக்காக நிறைய சலுகைகள் அரசாங்கம் செய்துட்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். இந்த ஏஜால் அப்படிங்கிறதுக்கு கூகுள் பண்ணி பார்த்தப்ப விரைத்திறம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் வந்துச்சு. அதனால விரைத்திறம் என்ற ஏஜால் மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்து நாம் இப்போ திருமுறைகளை சிந்திக்க போகின்றோம். ஆக இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் இப்போ வேலைக்கு ஒருத்தரை எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தேர்வு கொடுத்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலை சான்றுகள் கொடுத்து அப்படி தான் நம்ம பணியில் உட்கார வைக்கிறோம். ஆனால் அவர்கள் பணியில் சேர்ந்த பிறகு அவர்கள் தனித்திறமைக்கு ஏற்பதான் வேலையை கொடுக்க முடியும், கொடுக்கவும் வேண்டும். எல்லாரையும் ஒரே மாதிரி வேலையில் நாம் அமர்த்திட முடியாது. இதே குறிப்பை தான் நாம் இன்னைக்கு ஏஜால் என்று சொல்லப்படுகின்ற விரைத்திறத்தின் மூலமாக திருமுறைகளில் பார்க்க போகின்றோம். இளைஞர்கள் கிட்ட நாம் இதை கொண்டு போயே ஆக வேண்டிய ஒரு நூல். ஏன் அப்படின்னா இதில் ரொம்ப சுலபமாக சொல்லப்போனால் நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் வருது, திருமுறைகள் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர்ற எண்ணம் என்னன்னா 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் எழுதின பழைய புராணம், அதை இப்போ கொண்டு வராதீங்க. இப்போ எல்லாமே மாறி போச்சு. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லாமே மாறி போயிட்டு இருக்கிற காலத்தில் நீங்கள் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டில் உள்ளதை கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிற இளைஞர்கள் கிட்ட உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தும் திருமுறையில் இருக்குது அப்படின்னு சான்றோட காண்பித்தா நீங்கள் சொல்லாமலே அவங்க திருமுறைகளை கையில் எடுப்பாங்க. இந்த ஒரு வேள்வி தான் நாம் செய்ய வேண்டியது. பெரியவர்களாக நமக்கு பெருமான் திருமுறைகளை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய வேள்வி, நம்மளோட கடப்பாடு என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை படின்னு கெஞ்சாமல் அவர்களே அதை எடுத்து படிக்கும் விதமாக நாம் செய்ய வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்றைய பேச்சு இருக்க போகின்றது. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லணும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்று சொல்லப்படுவது சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, திருமுறைகளுக்கும். இதை நாம் நல்ல நினைவில் வச்சுக்கணும். பழைய விஷயம்னு எடுத்தீங்கன்னா திருமுறையில் நிறைய இருக்கு, புதிய விஷயம்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே திருமுறையில் இருக்கு. நாம் அதை பார்க்க தவறிவிட்டோம் என்பதுதான் உண்மை. அந்த கண்ணோட்டத்தில் நாம் திருமுறையை பார்த்தீங்கன்னா புதிய கோணத்தில் நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு புஃபே சிஸ்டம் மாதிரி இது. உங்கள் முன்னாடி படையல் கொடுத்தாச்சு, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நூல்தான் திருமுறைகள். அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஏஜால் என்று சொல்லப்படுகின்ற விரைத்திறத்தில் மொத்தம் 5 விதமான குணங்கள் சொல்லுவார்கள். அதை நாங்கள் 7ஆக பிரித்து எப்போவுமே சொல்லிக் கொடுக்குற வழக்கம். அந்த 7 தலைப்புகளுக்குள் தான் இப்போ நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகின்றோம். அந்த 7 தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைந்து செயல்படுவது என்று சொல்லப்படுகின்ற கொலாபரேஷன், உறுதிப்பாடு என்று சொல்லப்படுகின்ற கமிட்மெண்ட், ஊக்கப்படுத்துதல் என்று சொல்லப்படுகின்ற மோட்டிவேஷன், நம்பிக்கை அல்லது பாதுகாப்பான பணிச்சூழல் என்று சொல்லப்படுகின்ற ட்ரஸ்ட், மரியாதை என்று சொல்லப்படுகின்ற ரெஸ்பெக்ட், வெகுமதி என்று சொல்லப்படுகின்ற ரிவார்ட் சிஸ்டம்ஸ், பணியில் நிறைவு என்று சொல்லப்படுகின்ற ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னங்க கதை விடுறீங்க, திருமுறையில் எங்கெங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் நாம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து அதை எப்படி நம்ம மூவர் பெருமக்களும் கையாண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு கொலாபரேஷன் என்று சொல்லப்படுகின்ற இணைந்து செயல்படும் தன்மை. இணைந்து செயல்படுவது அப்படின்னா யார் யாரோட இணையணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? முதல்ல சிவபெருமானோடு இணைந்தவர்கள் நம்ம மூவர் பெருமக்கள். அவர்கள் அங்கே இணைந்ததுனால தான் எனதுரை தனதுரை என்று சொல்லப்படுகின்ற திருமுறைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. முதலை உண்ட பாலகனை மீட்டு எடுத்து கொடுக்கின்றார். விஷம் தீண்டிய ஒரு குழந்தையும் சரி, ஒரு பாம்பு அரவம் தீண்டிய ஒரு வாலிபனையும் சரி மீட்டு எடுத்து கொடுத்திருக்கின்றது இந்த திருமுறை.
இன்னைக்கு எனக்கு பணம் வேணுங்க, வேற வழியே இல்லைங்க, இடறினும் தளரினும் எடுத்து வச்சு உட்காந்து படிக்கிறோம். உடல் நலம் சரியில்லை, உடனே அதற்கான பதிகம் படிக்கிறோம். குழந்தை தங்கலை, அதற்கான ஒரு பதிகம் படிக்கிறோம். பதிகம் படிப்பது மட்டுமல்ல, அதனுடைய பலனையும் நாம் அனுபவிக்கிறோம். எப்படி இது சாத்தியம் என்று சொன்னா, அவர்கள் இருவரும் இணைந்து செயல்பட்டதுனால. கொலாபரேஷன். யாரும் இணைந்தார்கள் அப்படின்னு பார்த்தா மூவர் பெருமக்களும் சிவபெருமானும். இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நாம மூவர் பெருமக்களோடு சேர்ந்து இணைய வேண்டும். இணைந்தால் இந்த திருமுறைகள் நமக்கும் வேலை செய்யும். இப்போதே செய்து கொண்டிருக்கின்றது. ஆனா நாம அதை புரிந்து கொள்ளதான் இல்லை. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு ஆத்துல பணத்தை போட்டுட்டு தங்கத்தை போட்டுட்டு குளத்துல வந்து எடுக்கிறாரே, எப்படி இது சாத்தியம்? இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியப்படும். அந்த கொலாபரேஷன் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம் இணைய வேண்டியது திருமுறைகளோடு. திருமுறைகளோடு இணைந்து எனக்கு இது போதும் அப்படின்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டோடு நாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தால் அவர்களால் மட்டும் இல்லைங்க, நம்மளாலேயும் ஒரு போன உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, சிவபெருமானோடு இணைய வேண்டும். இணைவதற்கு திருமுறைகளை பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இது வேலை செய்யுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு எடுத்து படிக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அது வேலை செய்யலை. கண்டிப்பாக வேலை செய்யும் அப்படின்னு ஒரு உறுதிப்பாட்டோடு எடுத்து பாருங்க. அது செய்கிற அந்த மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதிசயங்கள் நம் வாழ்விலும் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் நாம் பார்க்குற முதல் தலைப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா, உறுதிப்பாடு என்று சொல்லப்படுகின்ற கமிட்மெண்ட். எதன் மேல் கமிட்மெண்ட் இருக்கணும்? நம்மளுக்கு உறுதிப்பாடு எதில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு தெய்வ வழிபாடு என்பது. ஒரு தெய்வ வழிபாடு நம்ம சைவத்தில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி நாம் எல்லாரும் எந்த விதத்தில் நாம் தவறு செய்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அதை சரியாக சொல்லி கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. என்ன ஆகுதுன்னா, நம்ம கோயிலில் அத்தனை விதமான சாமிங்க இருக்குது. நம்ம கோயில் ஆலயத்தில் வெளியில் அலங்காரமாக அத்தனை விதமான பொம்மைகள் எல்லாமே வச்சிருக்கிறோம். பொம்மைகள் என்பது தான் எல்லாருமே சொல்கிறது. அதனால் அந்த வார்த்தையை நானும் பயன்படுத்துகின்றேன். அந்த சுத சிலைகள் வைத்திருக்கிறத நாம் பார்க்கும்போது மற்றவர்களெல்லாம் நம்ம குழந்தைங்க கிட்ட, ஏன் உங்கள் கோயிலில் மட்டும் எல்லாம் ஜூ மாதிரி இருக்குது, மியூசியம் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது தலை நிமிர்ந்து இல்லை இதுதான் இதற்கு காரணம்னு எத்தனை குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்கு நாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். வெட்கி தலை குனிந்து நிற்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, நாம் அங்கே இடத்துல சொல்லி கொடுக்கலைங்கிறது தான் உண்மை. ஒன்றும் கிடையாது. இந்தியன்ஸ்னாலே கையில் சாப்பிட்றாங்க, எல்லாமே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு இடத்துல யூரோப்பில் நான் போய் வேலைக்கு போகும்போது இந்த சொற்றொடர் வந்துச்சு. நம்ம கையில் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசினாங்க. அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஃபோக் அண்ட் ஸ்பூனில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வார்த்தை சொன்னாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நம்ம சொன்னது என்னென்னா, அந்த இடத்துல நாம் தலகுனியக்கூடாது. ஆமாம் இல்லை அப்படின்னு நாம் சொன்னோன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட நம்ம என்ன அந்த இடத்துல வந்து சாமி என்ன சொல்ல வச்சாரு அப்படின்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவங்க முன்னாடி போட்டு, இந்த 3 விரல் தான் நீங்கள் பயன்படுத்தணும், எங்கே அதை கிழிங்க பார்க்கலாம் அப்படின்னு. 2 கை எடுத்தாங்க. 2 கை இல்லை, ஒரே கை. கிழிங்க பார்க்கலாம் அப்படின்னா யாராலையுமே செய்ய முடியல. இதெல்லாமே செய்ய முடியாது அப்படின்னாங்க. எங்கள் சப்பாத்தியை நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவை எடுத்து பிச்சு காமிச்சேன். வா அப்படின்னாங்க. உன் ஃபோக் அண்ட் ஸ்பூனில் நான் சாப்பிட்றேன், கையில் எனக்கு சாப்பிட்டு காமி பார்க்கலாம். இந்த தைரியம் இருக்கணும், இந்த துணிவு இருக்கணும். என்னுடைய கலாச்சாரம் எந்த விதத்திலையும் குறைந்தது இல்லை அப்படிங்கிற அந்த துணிவை நம்ம குழந்தைங்களுக்கு மனசில் ஏற்றணும். வெட்கி தலைகுனியை நிற்க வைக்கக்கூடாது. அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் 3 வித தெய்வ வழிபாடும் இருக்கின்றது. அருவம், உருவம், அருவுருவம் என்று சொல்லப்படுகின்றது. எத்தனை ஆலயங்கள்ல அருவுருவ வழிபாடு இருக்கு நம்மளுடைய ஊர்ல? யோசிச்சு பார்த்தா கிடையாது. திருவாரூர்ல இருக்கு. அருவத்துக்கு என்று தனியாக ஒரு சந்நிதி இருக்கு. அதுல நிறைய பேர் நம்ம போய் பார்க்கறதும் கிடையாது. தில்லையில இருக்கு. ஆனா சிங்கப்பூர்ல எத்தனை ஆலயங்கள்ல இது இருக்கு? வர்ற குழந்தைங்களுக்கு 3 விதமான தெய்வங்களும் இங்கே இருக்கு. வழிபாட்டு 3 தெய்வம் இல்லை, வழிபாட்டு முறை இருக்கு என்று நாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க தலை குறிஞ்சு நிற்க மாட்டாங்க. அப்போதுதான் அந்த உறுதிப்பாடு வரும். கமிட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற உறுதிப்பாடு வரும். நம்ம நம்பி ஆரூரர் சொல்றாருல்ல, மற்ற ஒரு துணை இனி மறுமைக்கும் காணேன். எப்படி அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு வர முடிஞ்சுது? யோசிச்சு பாருங்க. அந்த உறுதிப்பாடு நமக்கும் வரணும். ஏன்னா நம்ம நம்பி ஆரூரர் ஒரு பாட்டில் சொல்வார், வழுக்கி வீழினும் உன் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். நம்பி ஆரூரர் மாதிரி சாமியை திட்டினவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எடுத்தெடுப்புலேயே பித்தான் திட்டினவர்.
ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் கீழே விழறேன்ல, வழுக்கி நான் கீழே விழுந்தா கூட உன்னை திட்டிக்கிட்டே தான் விழுவேன், நான் வேறு சாமியை பார்க்க மாட்டேன். இதுதாங்க உறுதிப்பாடு. விழும்போது அம்மான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை விழுது இல்லையா, அந்த அம்மான்னு சொல்கிறதுக்கு பதிலாக சிவசிவான்னு சொல்லி விழுந்துச்சு அப்படின்னா அங்கே நாம் நிற்கிறோம். நம்மளுடைய உறுதிப்பாடும் அங்கே நிற்கின்றது. இதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுக்கும் இந்த ஒரு தெய்வ கொள்கை என்பது கண்டிப்பாக வரும். அப்போ சொல்லணும், ஏன் சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து நிற்கும். எத்தனையோ தெய்வங்கள் இருக்கே, ஏன் சிவபெருமான் அப்படின்னு வந்ததுன்னா, 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண் இல் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. இதை நாம் சொல்லி 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 வளர்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு கண்டிப்பாக நம் பெருமாள் மேல் அன்பும் பக்தியும் காதலும் உருவாகும். கொஞ்ச நேரமாக ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு, அதனால் கொஞ்சம் ஜாலியாக போகலாம். ஏன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னாலே கொஞ்சம் அப்படியே தூக்கம் வர்ற ஒரு இதுதான். அதனால் கொஞ்சம் சாமியை பற்றி பசங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, யாருங்க உங்கள் சாமி, எப்படி இருப்பார்? ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்கல்ல, நம்ம சாமியை வந்து வர்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இக்கட்டான நிலை. சாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்ம மூவர் வார்த்தையிலேருந்தே அதை பார்ப்போமே. கண் காட்டும் நூதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண் காட்டில் உறைவானும் விடை காட்டும் கோடியானி. இப்படி போய் நீங்கள் சாமியை பற்றி வருணீங்க, என்னப்பா சொல்கிறீங்க? கண் காட்டும் நுதல், பெண் காட்டும் உரு, என்னதான் நம்ம எப்படி இதை கற்பனை பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வந்து நிற்கும். அப்பர் பெருமான் கொஞ்சம் பக்குவப்பட்ட மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் வயசானவங்கன்னா என்னென்னா பொறுமையாக நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே பெண் அவன் காணான் அவன் காண் பெரியோர்க்கென்றும், பெரியவன் காண் அறியவன் காண் அயனானான் காண், எண்ணவன் காண் எழுத்தவன் காண் இன்பக் கேள்வி, இசையவன் காண் இயல்வன் காண் எல்லாம் காணும், கண்ணவன் காண் கண்ணவன் காண் கருத்தவன் காண் கழிந்தோர் செல்லும், கதியவன் காண் மதியவன் காண் கடல் ஏழ் சூழ்ந்த, மண்ணவன் காண் வானவர்கள் வணங்கி ஏத்தும், வலிவலத்தான் காணவன் என் மனத்தூளானே. இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு சரி பரவாயில்ல, பெண்ணாக இருக்கிறான் ஆணாக இருக்கிறான், ஓரளவுக்கு கற்பனை பண்ண முடியுதுன்ன உடனே அப்பர் பெருமான் இரு நான் இன்னும் முடிக்கலை அப்படின்ட்டு அடுத்த பாட்டுக்கு வர்றாரு. மண்ணல்லை விண்ணல்லை வலயம் அல்லை, மலையல்லை கடலல்லை வாயு அல்லை, எண்ணல்லை எழுத்தல்லை எரியும் அல்லை, இரவல்லை பகலல்லை யாவும் அல்லை, பெண்ணல்லை ஆணல்லை பேடும் அல்லை, பிரிதல்லை ஆனாயும் பெரியாய் நீயே, உள்நல்லை நல்லார்க்கு தீயை அல்லை, உணர்வறிய ஒற்றியூருடைய கோவே. இப்படிப்பட்ட பாடல்கள் நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுக்கும்போது கேள்வி முரண்பாடாக இருக்குது. முரண்படுற விஷயம் எதுவுமே வந்து சயின்டிஃபிக்காக நம்மளுக்கு தெரியாது, அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தான் முதல் சொல் வரும். அதனால தான் முரண்படுற பாடலை இங்கே நம்ம எடுத்துக்காட்டி எடுத்தது. ஏன்னா அந்த உறுதிப்பாடு வரணும் அப்படின்னா அதில் இருக்கிற முரணை சொல்லி அந்த முரணுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்று சொல்லப்படுகின்ற அனைத்தும் இது எதுவுமே கற்பனை கதை இல்லை அப்படிங்கிறத நாம் சொல்லணும், நிர்ணயம் பண்ணணும். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீ கல்லுன்னு சொன்னாலும் அங்கே இருக்கிறான், மலைன்னு சொன்னாலும் அங்கே இருக்கிறான், நீர்னு சொன்னாலும் அங்கே இருக்கிறான், தீன்னு சொன்னாலும் அதில் இருக்கிறான், அங்கு இங்கு எனாதபடி எதை நீ சுட்டி காட்டினாலும் அதுக்குள்ளே இருக்கிறான், அதை கடந்தும் இருக்கின்றான். இதை நாம் சொன்னாதான் எங்கே இருந்தாலும். ஏன்னா இப்போ நம்மளை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க,
தப்பு பண்ணலாம் அப்படின்னாக்கா யாரும் இல்லைன்னா நம்ம தப்பு பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் கடந்து அவன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னாக்க நாம் தப்பு செய்ய மாட்டோம். யோசிச்சு பாருங்க. இதைத்தான் நம் குழந்தைங்கள்ட்ட நாம் கொண்டு போகணும். அதற்கு திருமுறைகளை தவிர வேற என்ன நம்ம கையில் இருக்க முடியும் சொல்லுங்க? எல்லாமே கேட்குற அனைத்தையுமே நம்மளுக்கு கொடுக்குற ஒரு விஷயமாக நாம் இதை பார்க்கின்றோம் இந்த இடத்துல. அடுத்த தலைப்பு மோட்டிவேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஊக்கப்படுத்துதல். இது நம்ம காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் எத்தனை பேருக்குன்னு தெரியல, எனக்கெல்லாம் இது கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்தது. நம்மள முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம சைவத்துக்குள்ளே வர்றோம் அப்படின்ன உடனே சரி சரி திருமுறை பாடு அப்படின்வாங்க. அப்போ நாம் என்னெல்லாம் பதில் சொல்லுவோன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க, பதம் பிரிக்க தெரியலைங்க, பாட தெரியலைங்க, வாசிக்க தெரியலைங்க, பண்ணோட தெரியலைங்க, வயசாகி போச்சுங்க, எல்லா காரணமும் சொல்லுவோம். நம்ம மூவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு அடுத்து வர்றவங்கெல்லாம் இப்படி தான் டேக்கா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம பாட்டன் அவர் தான் நம்மளுக்கு முதல்ல வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, கற்றிலன் ஆயினும் கேட்க. நீ ஒன்றும் கற்றெல்லாம் தேர வேண்டாம்ப்பா, நீ பாடணும் படிக்கணும் இதெல்லாம் நான் கேட்கல, கேளு, நீ கேட்டா போதும். இதைத்தான் நம்மளுக்கு முதல்ல எடுத்து சொல்றாங்க. நம்பி ஆரூரை சொல்றாரு பாருங்க, நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனை அரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்செய்யும் ஊர் அணி நாவலூர் என்று ஓதனல் தக்க வன் தொண்டன் ஊரன் உரைத்த தமிழ் காதலித்தும் கற்று கேட்பவர் தம்பினை கட்டருமே அப்படிங்கிறார். நீங்கள் கேட்டாலே போதும், உங்கள் வினை அருந்துரும். நீங்கள் பாடணும், இதுக்காக நம்ம பிரயத்தனப்பட்டு பதம் பிரித்தது எங்கே இருக்குது, பதம் பிரிக்காதது எங்கே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தேடவே வேண்டாம். தேடாமலே நீங்கள் யாராவது ஒருவர் பாடுவதை கேளுங்கள், கேட்டால் போதும். அதை விட நம்ம காழிப்பிள்ளையார் ஒரு படி மேலாவே போய் சொல்கிறார் பாருங்க, மாதோர் கூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயல் காழிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவிற்றிய தமிழ் மாலை. நிர்மால்யம் தமிழ் மாலை. ஒருத்தர் பாடிட்டாங்கப்பா அதனால நான் பாட முடியாதுன்னு அந்த காரணத்தை நாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது, நல்ல வேளைக்கு சொல்ல முடியாது. ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல கேட்டு. யாராவது ஒருத்தர் நல்லா பாடுறாங்களா, அவங்க சொல்றதை நீ உட்காந்து கேளு. கேட்டா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? வாதியா வினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் அடையாவே. அடுத்த பிறவி, இந்த பிறவின்னு கிடையாது, அடுத்த பிறவிக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அடுத்த பிறவிக்கும் நாம் இப்போ போட்டு வச்சிடலாம்ப்பா. அடுத்த பிறவியிலையாவது எனக்கு வினை வராதுப்பா. சிவபெருமானோட பேரை சொல்லிக்கிட்டே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40-45 வயசுக்கு மேலே தான் நம்ம சைவத்துக்கு வந்திருப்போம். எனக்கெல்லாம் சாமி அப்படி தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அப்படி ரொம்ப லேட்டாக தான் வர வச்சாரு. ஆனால் வர வச்சவர் நம்ம கையில் திருமுறைகளை கொடுத்து அழகாக வழி நடத்துகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாம் கேட்க ஆரம்பித்தோம். கேட்க 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 கொஞ்சம் லேசாக ஆசை வரும், நம்மளும் பாடலாமே அப்படின்ட்டு. நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை இருந்திருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அந்த நிலைமையில தான் வந்திருப்போம். பாடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஆடியோ பாடிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அதோடு சேர்ந்து நாம் பாடணும்னு ஒரு ஆசை வரும். அப்படியே பாடுவோம். அப்போ நம்ம கூடவே இருக்கு பாருங்க இந்த ஆணவம்னு ஒன்று. அது லேசாக அப்படி தலை தூக்கி சொல்லுங்க பாரு, உனக்கு குரல்லாம் நல்ல இல்லை, உனக்கு பாடெல்லாம் தெரியாது, நீ பாட்டுக்கு பாடி யாராவது அசிங்கப்படுத்திட போகிறாங்க, பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லி அதை லேசாக தலை தூக்கி சொல்லும். இதையும் நம்ம காழிப்பிள்ளையார் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அப்பவே. அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் தாழை இளநீர் முதிய காய் கமுகின் வீழ நீரை தாறு சிதறி வாழையுதிர் வீழ் கனிகள் ஊறி வயல் சேறு செய்யும் வைகாவிலே. இதில் பாருங்க, கோழை மிடராக இருந்தாலும் அதில் ரொம்ப முக்கியமான சொல் என்ன தெரியுமா? இசை கூடும் வகையால். இசை கூடும் வகை. இன்னைக்கு நாம் உடல் பயிற்சி செய்யணும்னு ஆரம்பிக்கிறோன்னு வைங்க. நிறைய பேர் இதில் உடற்பயிற்சி செய்கிறவங்க இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பணி காரணமாக முதல்ல எடுப்பிலேயே 50 புஷ்அப்ஸ் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை. அதனால் என்ன பண்ணுவாங்க, 1, 5, 10 இப்படி தான் ஏற்றுவாங்க. யோகா பண்ணும்போது அதே தான். இப்போ நம்ம போய் யோகாவில் சேர்ந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கையை நீட்டு, முடிஞ்ச அளவுக்கு காலை நீட்டுன்னுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுக்கு மேலே முடியாதுன்றது தெரியும். அந்த முடிந்த அளவு அதை தான் இங்கே அப்படியே நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்கிறாரு, இசை கூடும் வகையால். உனக்கு எவ்வளோ வருதோ நீ பாடு, நீ அதை பற்றி கவலைப்படாத, எதை பற்றியும் கவலைப்படாத, பாடு.
இவ்வளவுதான் அவங்க சொல்றது. உன் குரல் நல்லா இல்லை, தொண்டை நல்லா இல்லை, பாட வரலை, இதெல்லாம் பற்றி கவலை. உன்னால் எவ்வளவு முடியுதோ பாடு. மூச்சு திணறுதா, முடிஞ்ச அளவுக்கு பாடு. பாடவே வரலைங்க, முடிஞ்ச அளவுக்கு பாடு. இதைத்தான் நமக்கு ஆற்றுப்படுத்துகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, இதை விட யாருங்க நம்மளுக்கு ஊக்கப்படுத்துதலை பற்றி சொல்லி கொடுக்க முடியும்? இன்னைக்கு சொல்கிறோம் மோட்டிவேஷனை பற்றி அத்தனை பேச்சுக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய முக்கியமான வருமானமே இந்த மோட்டிவேஷனை பற்றின பேச்சு பேசி தான். ஆனால் திருமுறைகளில் இல்லாத மோட்டிவேஷனாக நம்ம வெளியில் போய் பாத்திர போகிறோம். யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக தான் வருது. அடுத்தது, இப்படி பாட லேசாக நம்மளுக்கே தெரியும். ஏதோ பாட 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 கொஞ்சம் தைரியம் வரும். வீட்டில் யாரும் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி சத்தம் போட்டு பாடுவோம். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில, நான் பண்ணியிருக்கேன். சத்தம் போட்டு கொஞ்சம் அப்படியே அற்புதமாக பாடுற மாதிரி நினச்சிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு பாடுவோம். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, இது கத்துன்னு கத்துறதுல சிவபெருமான் இறங்கி ஓடியே போயிட போகிறாருன்னுவாங்க. இதை நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம். அதை ஆற்றுப்படுத்துறதுக்கு வருகின்றார் நமக்கு நம்பி ஆரூரர். அவர் சொல்கிறாரு பாருங்க, பல்லுயிர் வாழும் நல்லிசை ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையனும் பாடியவே சொல்லி நல் தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை. அவங்க மூவர் தமிழையும் நீ எடுத்து சொல்லு, பெருமானுக்கு உகந்ததாக இருக்கும் என்று நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார். நீயா பாடல, அந்த மூவர் பாடின பாடல் தான் பாடுற, அவர்களுக்கு அது உகப்பானதாக இருக்கும், தைரியமா பாடுன்னு நம்மளுக்கு அவ்வளவு ஒரு தைரியம் கொடுக்கின்றார்கள். இதுக்கு கண்டிப்பா நாம சோனசைல மாலை எடுத்துக்காட்டு சொல்லியே ஆகணும். கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. சாமி, மூவர் தேவாரத்தை நீ கேட்டு ரசிச்சது எனக்கு தெரியும், ஆனா என் பாட்டையும் நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும் சாமி. எப்படி தெரியும் தெரியுமா? உன் காதில் நீ கந்தர்வர்களை மாட்டிக்கிட்டே இருக்கிற. அவங்க நல்ல இசை முழவு அப்படியே ரொம்ப ரசித்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, அது பண்ண. ஆனால் நீ என்ன பண்ணுற, கையிலேயே ஒரு மானையும் வச்சிருக்க. அந்த சத்தத்தையும் நீ கேட்குற, கந்தர்வர்களுடைய இசையும் கேட்குற. அப்படி இருக்க பாணி மான் ஒலியும் கேட்டிலையோ அப்படின்னு சொல்லுவார். அற்புதமான அந்த கையில் இருக்கிற அந்த மான் கத்திக்கிட்டே இருக்கு, அதையும் நீ கேட்குற, கந்தர்வர்களுடைய இசையும் கேட்குற. யோசிச்சு பாருங்க, கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசரே அவரை மானோடு ஒப்பிட்டால் நாம் எதோட ஒப்பிடுறதுன்னு தெரியல. ஆனால் எதோட ஒப்பிட்டாலும் சரி, பெருமான் கேட்பாருன்ற தைரியம் நமக்கு வரும். இதைத்தான் நமக்கு அருளாளர்கள் சொல்லி அருள் செய்கின்றார்கள், நினைவில் வைக்க வேண்டும். அதே மாதிரி மூவர் பெருமக்களும் நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்பி ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்று. நீ கேட்கறதுனால பாடுறதுனால உனக்கு மட்டும் இல்லப்பா, உன் சுத்தி இருக்கிறாங்கல்ல எல்லாரும் நல்லா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா திருமுறைகளை தவிர நாம வேற எதையுமே செய்ய முடியாது. திருமுறைகளை நாம் பாடி கேட்டோம் அப்படின்னா நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கும் அனைவரும் நன்றாக இருப்பார்கள். இது யாருடைய வாக்கு என்றால் எனதுரை தனதுரை என்று சொன்ன மூவர் பெருமக்களின் வாக்கு. அதை நினைவில் வைக்க வேண்டும். அடுத்தது, பாடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நம்ம எல்லாருமே அதை ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து தானே செய்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒருத்தட்ட நாம் வேலை வாங்குகிறோம் அப்படின்னு வைங்களேன், என்கிட்ட பணி செய்கிற ஒருத்தரை கூப்பிட்டு நான் இந்த பணியை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அதனால எனக்கு லாபம்னு சொல்லாமலே தெரியும். ஏன்னா அதனால தான் நான் வேலை வாங்குறேன். ஆனால் அதை செய்கிறதுனால அவருக்கு என்ன லாபம்னு சொன்னாதான் வேலை சீக்கிரமாக முடியும். அதை தான் WIIFM என்று சொல்லுவார்கள், வாட் இஸ் இன் ஃபார் மீ என்பதன் விரிவாக்கம். இதை நாம் சொல்லி வேலை வாங்கணும் அப்படின்னா வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரி திருமுறைகள் படிக்கிறதுனால என்னங்க கிடைக்கும் அப்படின்னா, நாம் எப்போவுமே ஒரு புரோட்டோடைப்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுமா? ஏற்கனவே இருக்கிற ஒன்றை எடுத்து சான்றாக எடுத்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதனால உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த யுக்தியை தான் இங்கே கையாள போகின்றோம். வேலையை சரியாக சமயோஜிதமாக முடித்ததனால் பெருமான் பரிசு கொடுத்தார். என்ன வரலாறுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏருடன் ஏழடர்த்தான் எண்ணியாயிரம் பூ கொண்டு ஆருடை சடையினானை அர்ச்சித்தான் அடியிணை கீழ் வேறுமோர் பூக்கூரைய மெய்மலர் கண்ணை மிண்ட கூறுமோர் ஆழிந்தார் குறுக்கை வீரட்டனாரே.
1000 மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒரு மலர் காணாம போச்சுது. உடனேயே சமயோஜிதமாக அங்கே வேலை செய்ததனால் பெருமான் அங்கே அருள் கொடுத்தார், அருள் செய்தார். தெரியாம செய்தாலும் பரிசு, தெரிஞ்சு செய்யறதும் பரிசு கிடைக்கிறது நியாயம். தெரியாம செய்தாலும் அதற்கும் பரிசு கொடுக்கின்றார். என்னன்னு பாருங்க. நிறைமறை காடு தன்னில் நீண்டெறி தீபம் தன்னை கரை நிற தெளிதன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகும் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. எலிக்கு அருள் செய்த அந்த வரலாற்றினை பதிவு செய்கின்றார் அப்பர் பெருமான். சரி, இதெல்லாம் தெரிஞ்சு செய்தாங்க, எல்லாம் சரிப்பா அப்படின்னா, நல்ல எண்ணத்துல தெரியாம தவறு செய்தாலும் பெருமான் அதுக்கும் பரிசு கொடுக்குறாரு. ஏன்னா நாம இப்ப பார்க்கறது வெகுமதி என்று சொல்லப்படுகின்ற ரிவார்டு இல்லையா, அதனால நாம அதை சொல்லியே ஆகணும். காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோல் பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி தீ பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன்கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே. தெரிந்து தெரியாமல் நல்ல எண்ணத்தில் தவறு என்று செய்தாலும் அதற்கும் பரிசு இருக்கின்றது. சரிங்க, நான் தெரிஞ்சே நிறைய தப்பு செய்கிறேனே, நம்மளை கண்டிப்பாக அது கேட்போம்ல, நம்ம எத்தனை பேர் செய்கிறோம் தெரிஞ்சு ஆனாலும் நான் தப்பு செய்கிறேனே அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதுக்கும் உங்களுக்கு மருந்து இருக்கு. கல்லினால் எரிந்த கஞ்சி தாமுனும் சாக்கியனார் நெல்லினார் சோறுணாமே நீழ்விசும் வாழ வைத்தார் எல்லியாங்கிரி கையேந்தி எழில்திகள் நட்டம் ஆடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே. இது எல்லாம் நமக்கு சான்று. எதுக்கு அப்படின்னா, திருமுறைகள் படித்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்ல போறாரு. சைவம் சார்ந்து இருந்தா இத்தனை கிடைக்கின்றது, திருமுறைகள் பாடினால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு உயிர் கேட்க ஆரம்பிச்சுதுன்னா அதற்கான பதில் நீங்க கேட்கறது எல்லாமே கிடைக்கும். என்ன வேணுமோ அனைத்தும் கிடைக்கும். அதற்கு காழிப்பிள்ளையார் மிக அழகாக ஒரு பாடல் சொல்றாரு பாருங்க. பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடி ஆக மண்ணின்றி விண் கொடுக்கும் மணிகண்டன். நீ பாடுனீனா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மண் இல்லப்பா, விண்ணையே உனக்கு கொடுக்குறான்ப்பா. யோசிச்சு பாருங்க, நமக்கு இன்னைக்கு ஒரு காணி நிலம் வாங்குறதுக்கு அவ்வளவு போராட்டமா இருக்கு. ஆனா பாடினா, அதுவும் எப்படி? பண்ணொன்ற இசை பாடும், அது முக்கியம். பண் நம்ம தமிழர்களுடைய சொத்து, மறந்துவிடக்கூடாது. நம்மளுடைய சொத்து, அதை பாதுகாத்து அதோடு நாம் பாடும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த பூமியில் இல்லைங்க, உங்களுக்கு பொன்னுலகமே கிடைக்குது. இதை அப்படியே வழியொற்றி வந்த நம்பி ஆரூரரும் பதிவு செய்கின்றார். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழிந்தேன். ஆக பாடினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பொன்னுலகம் கிடைக்கும். இது எல்லாமே நமக்கு முக்கியமானது. இப்போ அடுத்தது நமக்கு ஒன்று கேட்கும், ஏங்க நீங்கள்லாம் அப்புறமா என்னமோ பொன்னுலகம் அது இதுங்கிறீங்க, இப்போ என்னங்க கிடைக்கும்? நாங்கள்லாம் ஃபிக்ஸ்ட் பே என்று சொல்லப்படுகின்ற, ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த இதில் வளர்றவங்க தானே, நிலையான ஊதியம் என்று சொல்லப்படுகின்ற ஃபிக்ஸ்ட் பே ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டோன்னு வைங்க. இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காழிப்பிள்ளையார் வருகின்றார். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான். நாம இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கு எல்லாம் நமக்கு தீவினை தானே காரணம். அதுக்கு ஒரு மருந்தாக வருகின்றான். பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரை கடியார்ந்த பொழிற்காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது. மிக முக்கியமான வார்த்தை மடியாது. சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, இப்போ இது நம்மளுக்கு சொன்ன மாதிரி நிலையான ஊதியம், அதாவது நாம் எப்போவுமே சொல்லுவோம்ல நிலையான ஊதியம், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் போனஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஊக்க ஊதியம். இந்த ரெண்டுமே நமக்கு இருக்கிறத பார்க்குறோம்.
ஊக்க ஊதியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை மேலே பலன்னு சொல்லுவாங்கல்ல, கையில் தோசை கையில் காசு வாயில் தோசைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த குறிப்பில் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. என்னன்னா, விளக்கினார் பெற்ற இன்பம் மொழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறல்லாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்ஞரி ஞானம் ஆகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளும் மாறே. அருள் வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா திருமுறைகள் பாடணும். இதைத்தான் நமக்கு மிக அழகாக, அதாவது நம்மை ஆற்றுப்படுத்தி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து அருள் செய்ய வல்லது திருமுறைகள் என்று சொன்னாங்க. இப்போ நாம் முக்கியமான ஒரு சொற்றொடருக்கு போக போகிறோம். மடியாது என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. எய்ஜால் என்று சொல்லப்படுகின்ற நம்மளுடைய எய்ஜால் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நேரம் எல்லாமே டைம் பாக்ஸிங் என்று சொல்லப்படுகின்ற நேர கட்டுப்பாட்டில் நடக்கணும். 15 நிமிடம் என்றால் 15 நிமிடம் தான், அதுக்கு மேலே ஒரு நிமிடம் கூட கிடையாது. இதுதான் மிக முக்கியம். நாம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ப்ரொக்ராஸ்டினேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலை தளர்வை செய்து கொண்டே இருக்கின்றோம். அது தவறு. அதை இல்லை. ஏன்னா சைவத்தில் எங்கேயுமே 63 நாயன்மார்களில் யாராவது ஒருத்தர் நேரம் கடந்து சோறு சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற குறிப்பு எங்கேயாவது இருக்கா? சைவன்னு சொன்னால் நாம் முதல்ல கடைபிடிக்க வேண்டியது நேரக்கணிப்பு, நேர கட்டுப்பாடு. அது என்னுடைய நேரத்தையும் நினைவுபடுத்துது. நேர கட்டுப்பாட்டை நாம் நினைவில் கொண்டே தீர வேண்டும். அதுதான் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பு ஒரு சைவனுக்கு. அதை பதிவு செய்கின்ற இடங்கள் நிறைய இருக்கு. காலனுக்கே காலன் எங்க சிவபெருமான், தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழிதானே இருக்கணும். அப்ப நாம எவ்வளவு தூரம் பங்க்சுவாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த நேர அமைப்பை நாம பார்க்க வேண்டும். ஒரு சின்ன சுய பரிசோதனை செய்து பார்ப்போமே. நம்மளுக்கு அந்த அந்த நேர கணிப்பை மாற்றுறதுக்கான ஒரு மனநிலை எப்போதுமே இருக்கா இல்லையான்ற ஒரு சின்ன சுய பரிசோதனை. நீங்கள் இதுக்கெல்லாம் கையெல்லாம் தூக்க வேண்டாம், ஏன்னா அப்படின்னா நிறைய பேர் கை தூக்குவோம், என்னை உட்பட. அதனால் ஒரு சின்ன சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் விழிப்பு மணி வைக்கிறோம். அலாம் என்று சொல்லப்படுகின்ற விழிப்பு மணி வைக்கிறோம் நம்மளுடைய கடிகாரத்தில். 5 மணி என்று சொல்லியாச்சு. 5 மணிக்கு அது அடிக்குது. எத்தனை பேர் உடனே அதுலேருந்து எழுந்திருப்போம் ஸ்னூஸ் செய்யாமல்? என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நேத்திக்கு ராத்திரி நான் படுக்கும்போது எடுத்த முடிவு தவறு அப்படின்னு நாமளே அதுக்கு உறுதிப்படுத்துகிறோம். இதில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ரொம்ப உஷாரு. 5:30 மணிக்கு எந்திக்கணும்னு வைங்க, 5 மணிக்கு ஒரு அலாம், 5:15க்கு ஒன்று, 5:30க்கு ஒன்று, சரியாக இருக்கும். இது என்ன குறிப்பு அப்படின்னா, நம்மளுடைய நாம் இரவு படுக்கும்போது நாம் எடுக்கின்ற முடிவையே நாமே அதை மீறுகின்றோம் என்று அர்த்தம். எப்படிங்க இது சரிப்பட்டு வரும்? இதை தான் மிக முக்கியமாக நமக்கு சொல்லுகின்றார்கள். அடுத்தவர்களுடைய நேரம், இது நம்மளுடைய நேரம் மட்டும் கிடையாது. நாம் தாமதமாகுவதனால் என்ன ஆகும்னா அடுத்தவர்களுக்கும் அது வரும். சைவத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பு. ஆனால் ஒவ்வொரு சைவனும் பின்பற்ற வேண்டிய ஒன்று. இன்னைக்கு எய்ஜால்னு ஒரு பேரில் வச்சுட்டு அதை வித்துட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அதை நல்ல ஜாலியாக சந்தோஷமாக அதை வித்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையாக சொன்ன போனால் இது சைவத்தில் உள்ள ஆணிவேர். காலன் என்ற பெயர் வைத்திருக்கின்றான். காலத்துக்கே, காலனுக்கு காலன் கிடையாது, காலத்துக்கே காலனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட சிவபெருமானின் வழியில் நாம் நிற்கின்றோம் என்றால் நேரத்திற்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது, ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றோன்னு வைங்க. சேர்ந்த உடனே நம்மளுக்கு என்ன வரும்னா, கொஞ்ச நாள் நல்லா போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே ஒரு அயர்வு வரும், ஒரு சோர்வு வரும். என்னப்பா இது, காலையில் எந்திரிச்சோ ஓடுறோம், பண்ணுறோம், வைக்கிறோம். ஒரு சோர்வு எல்லாருக்கும் எல்லா வேலையிலையும் வரும். சைவத்தில் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், மூவர் பெருமக்களும் அப்படி வரவே வராது என்று எடுத்துக்காட்டு சொல்கிற பாடல்கள் ஏகத்துக்கு இருக்கு. அப்பர் பெருமானுடைய 6ஆம் திருமுறை எடுத்தோம் அப்படின்னா முக்காவாசி பாடல்களுக்கு மேலே அதுதான். முக்காவாசி பாடல்களுக்கு மேலே ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பணி நிறைவு. இதை பணியாக நாம் சொல்லக்கூடாது, ஆனாலும் அந்த கோணத்தில் எடுத்தாலும் நமக்கு நிறைவு இருக்கும். காழிப்பிள்ளையார் சொல்றார் பாருங்க, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ
நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவாலஞ்சுழி வாணனை வாயார பன்னியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. நாம எல்லாரும் இன்னைக்கு மனம் உருகி சொல்ல வேண்டிய சொற்றொடர் இதுதான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. யோசிச்சு பாருங்க, திருமுறைகளை நமக்கு கையில கொடுத்து திருமுறை சிந்தனைகள்ல நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு சாமி அப்படின்னா இது பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாமல் வேற எதனால நமக்கு கிடைக்கும்? நாம் பண்ணேன்னு சொல்றதுனால எங்கேயாவது அந்த திருப்தி கிடைக்குமான்னா கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லாருமே வைரமும் வைடூரியத்தாலையும் நம்ம உடலை இழைத்து கொள்ளலாம். நம்ம கழுத்துல இருக்கிற கண்டமணி எத்தனை பேருக்கு போடுவதற்கு பெருமான் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரு. வைரத்தை இப்படிங்கிறதுக்குள்ளால போடலாம், கண்டமணியை எல்லாராலும் போட முடியாது. திருநீரை எல்லாராலையும் அணிய முடியாது. எத்தனையோ பேர் பாடுகின்றோம், திருமுறைகளை எத்தனை பேர் பாட வச்சிருக்கிறாரு சாமி. அப்ப நாம அந்த இடத்துல ஒரு பெருமிதத்தோட நின்று எனக்குமா சாமி அப்படின்னு நாம சொல்ற அந்த இடத்துல அந்த நன்றி பெருக்கு வர வேண்டும். எனக்குமா சாமி. மூவர் தேவாரத்திலையும் இது இருக்கு, எனக்குமான்னு. அவர்கள் கேட்டது நாம எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு. ஆனா நாம என்ன சொல்லிடுறோம், அவங்க கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா நாம கேட்க வேண்டிய தொனி என்ன அப்படின்னா, எனக்குமா சாமி, என்னையும் இப்படி உட்கார வச்சிருக்கியே சாமி. யோசிச்சு பாருங்க, பெருமானுடைய கருணை இல்லாம திருமுறைகளை எத்தனை பேர் தொட முடியும்? அதற்கே நமக்கு அந்த நிறைவு நமக்கு கிடைக்க வேண்டும். போதும் சாமின்னு சொல்ற நிறைவு நமக்கு கிடைக்க வேண்டும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது பாதுகாப்பான பணிச்சூழல் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து தீயணைப்பு படையில எல்லாம் வேலை செய்யும் போது அவங்களுக்கான அதற்கான ஒரு சீருடை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த ஒரு கேள்வி வரும் தெரியுமா? இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் சைவத்தில் இருக்கிறோம், நமக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ளுவதற்கோ, அல்லது எதிரின்னு நாம சொல்றது இப்போ வெளியில உள்ள ஆளுங்க கிடையாது, நம்ம கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல ஒரு 5 பேர், அவங்க பண்ற அட்டூழியம் தான் அநியாயத்துக்கு இருக்குது. இதை காத்து, இதில் இருந்து நம்மை காத்து அருள் செய்வதற்கு நமக்கு என்ன மாதிரியான பணி, அதாவது என்ன மாதிரியான உடை நமக்கு கொடுக்கின்றார் சாமி அப்படின்னு பாருங்க. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். எதற்காக கொண்டேன்? என்னுடைய வினை போவதற்காக. நானா நினைச்சா எனக்கு வாயில கிடைச்சிருக்குமா? அதுன்னா கிடைச்சிருக்காது. அது பெருமான் எனக்கு கொடுத்தது. ஏன் கொடுத்தார் அப்படின்னா, அது அவருடைய கருணை. நான் புண்ணியம் பண்ணேன்ப்பா அதனால எனக்கு சாமி கொடுத்தாருன்னு சொல்லிடக்கூடாது, அதுவும் ஆணவம் ஆயிடும். பெருமானுடைய கருணை. ஏன்னா நம்மளுடைய நல்லதையும் கெட்டதையும் நாமளே கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எத்தனை அயோக்கியத்தனம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பெருமான் என்ன பண்றாரு, நம்மளை கருணையே வடிவமாக இருக்கிறதுனால நம்மை காத்து அருள் செய்வதற்காக 5 எழுத்தை கொடுக்கிறாரு. கவலைப்படாத, உனக்கு 5 எழுத்து இருக்கு, உன்னை பாதுகாப்பதற்காக அது இருக்கின்றது என்று நம் கையில் 5 எழுத்தை கொடுக்கின்றார். நம் வாய்க்கு அதுதான் அலங்காரமாக இருக்கின்றது. அதே மாதிரி பாருங்க, அத்திரமாவன 5 எழுத்துமே என்றும் நமக்கு காழிப்பிள்ளையார் சொல்லி அருள் செய்வதை இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு படைக்கலனாகவும் இருக்கின்றது. யாராவது ஒருவர் நம்மை நோக்கி வந்து திட்டினாலோ ஏதோ ஒன்று செய்தாலோ அதனால கோவப்படாம சிவாய நம என்று சொல்லியாச்சுன்னா அது அத்திரமாகவும் செல்கின்றது. இதை விட இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன பணி செய்தாலும் அதற்கான ஒரு சீருடை என்று கொடுப்பார்கள். சைவனாக இருக்கக்கூடியவர்களுக்கு சீருடை என்று சொல்லப்படுவது திருநீறு, கண்டிகை, 5 எழுத்து திருமுறைகள். அவ்வளவுதான். இதை நாம் கையில் எடுத்தோம் என்றால் போதும். அதுக்கப்புறம் பெருமானுடைய பிரச்சனை அவர் பார்த்துக்குவாரு. இப்போ நம்மள நிறைய பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னா அவருடைய பிரச்சனையெல்லாம் நம்ம தலையில் எடுத்து போட்டுக்கிறோம். இது எப்படிங்க பண்ணுறது, அதை எப்படிங்க பண்ணுறதுன்ட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. டெலிகேஷன்னு சொல்லுவாங்கல்ல, அதை சாமி கிட்ட தள்ளி விட்டுட்டு நம்ம நிம்மதியாக தூங்கணும். நீ பார்த்துக்கோ, உன் பிரச்சனையை என் பிரச்சனை ஆக்காத சாமி, இது உன்னுடையது, நீ முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியில் இறக்கி வச்சுட்டு போய் படுத்து பாருங்க, நிம்மதியாக தூக்கம் வரும். தூக்க மாத்திரை எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், நம்ம பிரச்சனைன்னு எல்லாத்தையும் நம்ம தலையில் ஏற்றிக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனைகளும் நாம் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தது நிறைவான ஒரே ஒரு குறிப்பு, ஐந்தெழுத்து திருநீறு கண்டிகை இது மட்டும் போதுமா அப்படின்னா அப்பர் பெருமான் ஒரு படி மேலே போய் சொல்றாரு. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் நாவி காப்பதுக்கு இச்சை உண்டேல் இரும் கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறி. நம்மள எத்தனை பேர் திரிசூலத்தையும் நந்தியம் பெருமானையும் நம் புஜங்களில் பொறித்திருக்கின்றோம்? யோசிச்சு பாருங்க. இதை விட பெரிய ஒரு நான் சைவன் என்று சொல்லப்படுகின்றதுக்கு ஒரு சீருடையே தேவையில்லை. யோசிச்சு பார்த்தா அப்படியே நேரம் கருதி உங்களுக்கு எல்லாத்தையும் தொட்டு கூட இல்லை, சுட்டி காட்டுறதுக்கு தான் நேரம் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் திருமுறைகளை எடுத்து படித்தால் உங்களுக்கு வேற ஒரு வேற மாதிரியான விஷயங்களை பெருமான் புரிய வைப்பார், கண்டிப்பாக புரிய வைப்பார். நாம் இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படின்னா, இணைந்து செயல்படுவது, உறுதிப்பாடு, ஊக்கப்படுத்துதல், நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பான பணிச்சூழல், மரியாதை, வெகுமதி, பணியில் நிறைவு என்ற அனைத்து தலைப்புகளையும் லேசாக சுட்டி பார்த்திருக்கின்றோம். தெளிவாக பார்ப்பதற்கு நீங்கள் திருமுறைகளை கண்டிப்பாக கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருந்து கேட்ட அனைவருக்கும் எனது நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அதாவது கடல் கடந்து திரவியம் தேடு என்று சொல்லுவார்கள். நீங்கள் எல்லாரும் நம்ம உட்பட தான் கடல் கடந்தும் திருவை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கே பெருமான் கொடுத்த கருணை தான் என்று சொல்ல வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, திருமுறையில் பொதிந்து கிடக்கின்ற அற்புத விஷயங்களை நமக்கு எடுத்து காண்பிப்பதற்கு பேச்சாளர்களுக்கு நேரமில்லை. ஆனால் அதில் என்னென்ன இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து சொல்லி போயிருக்கிறார்கள். எனவே உண்மையில் பார்த்தோம் என்று சொன்னால், திருமுறையை நாம் ஆழ்ந்து படிக்கின்ற பொழுது இன்றைய காலம் வரையிலும் பழமைக்கு பழமையாய், புதுமைக்கு புதுமையாய் இறைவன் மட்டுமல்ல திருமுறையும் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்ற விதத்தில் திருமுறைகள் அமைந்திருக்கின்றன என்பதை எஜால் மேனேஜ்மெண்ட் என்பதை எல்லாம் தொட்டு காமித்து, ஆனால் அது எதையுமே அவர்கள் நிறைவாக சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்டார்கள், நான் சுட்டி காட்டு இருக்கிறேன் என்று தான் குறிப்பிட்டார்கள். ஆனால் நாம் அவற்றை உள்வாங்கி எந்தளவிற்கு ஆழக்கால் படுகின்றோமோ திருமுறை நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதாவது அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த பேச்சினுடைய தன்மை, திருமுறையில் நம்பிக்கை வைத்து நாம் ஈடுபடுவோமானால் திருமுறை நமக்கு எல்லாவற்றையும் தரும் என்பதை சொல்லுகின்ற விதத்தில் அமைந்தது. அப்படிப்பட்ட அந்த பேச்சினை கொடுத்த பேச்சாளருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.